அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்வதேச யோக தினம். ஸோ ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21, 2015 முதல் இப்போ 2025 ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21 சர்வதேச யோக தின விழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவது. ஸோ அதில் நம்மளோட இந்திய அரசாங்கத்தின் மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டு உலக ஐநா சபையால் இது சர்வதேச யோக தினமாக அறிவித்து இப்போத்த வரைக்கும் சிறப்பாக உலகம் முழுவதும் இதை கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இந்த யோக தினத்திற்கு சில யோக பயிற்சியை நம்மளோட இந்திய அரசாங்கமே இந்த காமன் யோகா புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஏற்ற ஒரு எளிய யோகாசன பயிற்சி, மூச்சு பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு சர்வதேச யோக தின விழாக்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த யோக பயிற்சியை மட்டும் பொதுவாக நம்ம பண்ணினாலே நமக்கு நிறைய ஆரோக்கியங்கள் கிடைக்கும். மொத்தத்திலே ஒரு 45 நிமிஷத்தில் இந்த பயிற்சியை முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோவில் இந்த பயிற்சியோட நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் நீங்கள் இதை கொஞ்சம் சரியாக பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா ஒரு 45 நிமிஷத்திலே இந்த பயிற்சிகளை முடிச்சிடலாம். ஸோ அந்த பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த பயிற்சியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தினமும் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பயிற்சியை இந்திய அரசாங்கமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, காமன் யோகா புரோட்டோக்காலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் முதல்ல முழுமையாக பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க. இல்லை இந்த மாதிரி நேராக நிற்கணும், காலை சேர்த்து வச்சுக்கோங்க, முதுகு நேராக வச்சுக்கோங்க, நேராக பார்க்கணும். ஸோ கையை இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு முதல்ல உடம்பை நல்லா நேராக நிப்பாட்டிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம முதல்ல பார்க்குறது இந்த கழுத்துக்கான பயிற்சி. இப்போ உங்களுடைய கால்களை இந்த மாதிரி தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. கைகள் அந்த மாதிரி இடுப்பில் 2 பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ பிடிச்சிட்டு முதல்ல கழுத்தை என்ன பண்ணணும், கழுத்துக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கணும். முதல்ல அப்படியே லுக் அப், லுக் டவுன். ஸோ 10 தடவை இந்த மாதிரி பண்ணணும். 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடணும். அடுத்து கழுத்தை என்ன பண்ணணும், பக்கவாட்டில் அப்படியே பெண்ட் பண்ணணும். முதல்ல சைடு லெஃப்ட் 1 2 ரைட் 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் நெக் ரொட்டேஷன். ஸோ இந்த கழுத்தை ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் தலை சுற்று இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்களாம் ரொட்டேஷனை நீங்கள் தேவைப்பட்டால் செஞ்சுக்கோங்க, இல்லைனா செய்ய வேண்டாம். அப்படியே நெக் ரொட்டேஷன் முதல்ல அப்படியே கிளாக் வைஸ் நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் செஞ்சாலே போதும். மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே ரிவர்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் ரொட்டேக்ட். ஸோ தோள்பட்டையை ரொட்டேக்ட் பண்ணணும். கைகள் என்ன பண்ணணும், தோள்பட்டையில் வச்சுக்கோங்க. தோள்பட்டையில் வச்சுட்டு இந்த தோள்பட்டையை அப்படியே என்ன பண்ணணும்னா முன்னாடி ரொட்டேக்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் பேக்வேர்ட் பின்னாடியும் ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8
9, 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ட்ரங்க் மூமெண்ட், உங்களுடைய தண்டு வடத்தை நல்லா ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. நேராக நின்றுக்கோங்க. கையை முதல்ல செஸ்ட்டுக்கு நேராக தோள்பட்ட அளவு இடைவெளியில் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு மெதுவாக அப்படியே டேன் ட்விஸ்ட் லெஃப்ட். அப்பர் பாடியை மட்டும், காலெல்லாம் திருப்பக்கூடாது. அப்பர் பாடியை அப்படியே நல்லா லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணணும். டேன் ட்விஸ்ட் லெஃப்ட் 1, அப்படியே டு ரைட். நீங்கள் ட்விஸ்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் இப்போ லெஃப்ட்டில் வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, நல்லா திரும்புகிறீங்க இல்லையா, இந்த ரைட் எல்போவை வந்து நல்லா பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களால் நல்லா ட்விஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த பக்கம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 10 தடவை என்ன செய்யணும், நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து நீ மூமெண்ட். ஸோ கால் வந்து தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. கையை வந்து நல்லா ஷோல்டருக்கு நேராக முன்னாடி நீட்டணும். நல்லா மூச்சு இழுக்கணும். முதுகை நேராக வச்சுட்டு முன்னாடி குனியக்கூடாது. மூச்சை விட்டுட்டு மெதுவாக அப்படியே கால் முட்டியை மட்டும் பெண்ட் பண்ணணும். ஸோ இதில் ரொம்ப நேரம் இருக்க முடியலாம், பரவாயில்ல. ஃபுல்லாக அந்த பொசிஷனுக்கு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், ரிட்டர்ன் வந்துடுங்க. இன்னொரு தடவை ஆர்ம்ஸ் ரைட். நல்லா மூச்சு இழுக்கணும். ப்ரீத் இன்ஹேல், எக்ஸேல், சிட் த சேர் போஸ், ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் தடாசனா. காலை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. காலை சேர்த்து வச்சுட்டு ரொம்ப ஒட்டி வைக்க வேண்டாம், கொஞ்சம் இடைவெளி இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே ஹேண்ட்ஸை விரலை இந்த மாதிரி லாக் பண்ணணும். ஸோ கை விரல்களை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, தலைக்கு மேலே இந்த மாதிரி கையை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணணும். குதிங்காலை வந்து நல்லா தூக்கணும். ஸோ அப்போ ஹேண்ட்ஸை விரலை லாக் பண்ணணும். இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர். உள்ளங்கையை மேலே பார்க்க திருப்பணும். திருப்பிட்டு அப்படியே ஆர்ம் ஸ்ட்ரைட், லிஃப்ட் யுவர் ஹீல். ஸோ இதில் அப்படியே ஒரு 10 கவுண்ட் அப்படியே ஸ்டே பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. ஓகே. அதுக்கப்புறம் விருக்ஷாசனா, இந்த ட்ரீ போஸ். ஸோ ஒரு காலில் நிற்கக்கூடிய ஒரு ஆசனம். என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரைட் லெக் அப்படியே இடது காலை பெண்ட் பண்ணி உங்களுடைய கால் பாதத்தை இந்த மாதிரி உங்களுடைய தைக்கிட்ட வைக்கணும். இந்த தைக்கிட்ட இந்த மாதிரி வச்சு பண்ண முடியாதவங்க நீங்கள் கீழே இறக்கி இந்த மாதிரி நீ கிட்ட வச்சுக்கலாம். இல்லை முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த அளவுக்கு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய அந்த நீ வந்து அப்படியே சைடில் இருக்கணும். ஸோ கையை வந்து இந்த மாதிரி ஷோல்டர்கிட்ட கொண்டு வந்து அப்படியே ஹேண்ட்ஸை மேலே கையை சேர்த்து வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஸோ ஒரு பக்கம் பண்ணிங்கன்னா திரும்ப அதே மாதிரி அடுத்த பக்கம் செய்யணும். அடுத்து ஸ்டாண்ட் த லெஃப்ட் லெக். இந்த மாதிரி தொடக்கிட்ட உங்களுடைய பாதம் இருக்கிற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அப்படியே ஹேண்ட்ஸை கையை சேர்த்து வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஓகே. நல்லா மூச்சு. ஓகே. ஸோ அடுத்து இந்த பாதகசாசனா. பாதகசாசனா கால் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் அளவு கேப் வச்சுக்கோங்க. கேப் வச்சுட்டு நேராக நின்றுக்கோங்க. அப்படியே ஹேண்ட்ஸ் அப். நல்லா மூச்சு இழுக்கணும். மூச்சை விட்டுட்டு மெதுவாக அப்படியே முன்னாடி குனிஞ்சு உங்களுடைய காலுக்கு 2 பக்கமும் கையை வைக்கணும். ஸோ கையை வச்சுட்டு முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய நெத்தியை வச்சு என்ன பண்ணணும், கால் முட்டியை தொடணும். இல்லை இந்த அளவுக்கு பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கீழே குனிஞ்சு உங்களுடைய கால் பெருவரலை இந்த மாதிரி தொட்டாலே போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ அடுத்து அர்த்த சக்கராசனா, நம்ம பிரயாசனான்னு கூட சொல்லுவோம். காலை வந்து தோள்பட்ட அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கை உள்ளங்கையை வந்து இந்த மாதிரி இடுப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு
கால் முட்டியை பெண்ட் பண்ணக்கூடாது. நல்லா முட்டியை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு உங்களுடைய முதுகை மட்டும் அப்படியே மெதுவாக பின்னாடி இந்த மாதிரி வளைக்கணும். ஸோ ரொம்ப வளைக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்படியே பெண்ட் பண்ணால் போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது கண்ணை மூடாமல் செய்யணும். கண்ணை மூடி செய்யக்கூடாது. மெதுவாக அப்படியே பேக் ஆர்ச். 1 2 3 4 5 6. ரிலாக்ஸ். மூச்சு. ஸோ கால் அந்த மாதிரி நல்லா அகலமாக வச்சிடணும். அகலமாக வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு என்ன பண்ணோம், உங்களுடைய பாதத்தை மட்டும் இந்த மாதிரி இப்படி இடது பக்கம் திருப்பணும். ஸோ திருப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கையை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு கால் முட்டியை பெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணால் அப்படியே சைடில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், சாஞ்சு கையை வச்சு தரையை தொடணும். ஸோ மெதுவாக அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்க கை இந்த கீழே இருக்க கைக்கு நேராக இருக்கான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் தரையை தொடணும்னு இல்லை, தரையை தொட முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கையை உங்கள் காலில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு கீழே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த கையை இந்த கைக்கு நேராக வச்சுக்கோங்க. இடுப்பை லேசாக முன்னே தள்ளணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸோ அதே மாதிரி அடுத்த பக்கம் காலை அகலமாக வச்சுக்கோங்க. பாதத்தை மட்டும் திருப்பணும். திருப்பிட்டு அதே மாதிரி என்ன பண்ணணும், மெதுவாக கையை காலில் வச்சு ஸ்லைடாக எவ்வளோ தூரம் உங்கள் கையை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போங்க. இந்த மேலே இருக்க கையை நல்லா நேராக வச்சுக்கோங்க. இடுப்பை லேசாக முன்னே தள்ளுங்க. மேலே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பத்ராசனம். கால் அந்த மாதிரி என்ன பண்ணோம், 2 உள்ளங்காலையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய குதிங்கால உங்களுடைய கால் பெருவரில் இது எல்லாத்தையுமே ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ எந்த அளவுக்கு உள்ளே தள்ள முடியுமோ உங்களால் கால்களை நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு ஸோ காலை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்களோட 2 தையையும் இந்த மாதிரி கீழே வச்சு முதுகை நேராக வச்சு ஸோ அப்படியே இந்த ஆசனத்தில் நேராக பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸோ கால் வந்து எனக்கு ரொம்ப கீழே போக மாட்டேங்கி இந்த இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆசனத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை வந்து போட்டுடலாம். ஓகே. ஸோ அடுத்த ஆசனம் வஜ்ராசனம். மெதுவாக என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கால் மேலே அப்படியே உட்காரணும். உட்கார முடியாதவங்க, கால் நீ பெயின் இருக்குது, எனக்கு பின்னாடி வலி இருக்கிறவங்க நீங்கள் ஒரு டவல் அந்த மாதிரி எதையாவது விரித்து போட்டுக்கோங்க. இந்த ஆசனத்தில் நல்லா நேராக நிமிர்ந்து உட்காரணும். 2 கைகளையும் இந்த மாதிரி கால் மேலே வச்சுக்கோங்க. 1 2 இல்லை ஒரு 10 வினாடி நீங்கள் இந்த ஆசனத்தில் அப்படியே இருக்கணும். ஸோ அடுத்த ஆசனம் அர்த்த உசட்டாசனம். இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டுக்கோங்க. கால் முட்டிக்கு தோள்பட்ட அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாதத்துக்கும் தோள்பட்ட அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கையை இந்த மாதிரி இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க கையை வந்து இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு முடியாது, அது வந்து இந்த கையை இப்படி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே பின்னாடி வளையணும். 1 2 3 4 5 6. ரிலாக்ஸ். ஸோ கண்ணை மூடாமல் செய்யணும். ரொம்ப வளைய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வளைஞ்சா போதும். உசட்டாசனா, இந்த நீ ஸ்டாண்டில் இருந்துகிட்டே நீங்கள் உசட்டாசனா போடலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு கையாக மெதுவாக அப்படியே ரொட்டேட் பண்ணி உங்களுடைய குதிங்கால பிடிக்கணும். அதே மாதிரி அடுத்த கை ஸோ பிடிச்சி நல்லா குதிங்காலில் கை வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இடுப்பை லேசாக முன்னே தள்ளணும். அதுக்கப்புறம் தலையை நல்லா அப்படி பின்னாடி போடுங்க. போட்டுட்டு இதில் நல்லா மூச்சு இழுத்து விடணும்.
ஸோ இந்த ஆசனத்திலேயே நீங்கள் ஒரு 10 வினாடி இருந்தால் போதும். ரிலாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆசனம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே சசங்காசனா அப்படியே மெதுவாக காலில் உட்காரணும். ஸோ காலில் உட்காந்துட்டு ஒரு கால் முட்டியை மட்டும் கொஞ்சம் ஒய்டாக வச்சுக்கோங்க, சேர்த்து வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களோட கைகளை அப்படியே முன்னாடி நீட்டி மெதுவாக நெத்தியை வச்சு தரையை தொட்டு பாருங்கள். ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் உத்தான மண்டுகாசனா. இது இந்த மாதிரி நீங்கள் வஜ்ராசனா உட்காந்துக்கணும். வஜ்ராசனா உட்காந்துட்டு உங்கள் கால் முட்டியை நல்லா அந்த மாதிரி ஒய்டாக வச்சுக்கோங்க. ஸோ அகலமாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ஹேண்ட்ஸ் அப், கையை மேலே தூக்கி உங்களுடைய வலது உள்ளங்கையை இந்த மாதிரி இடது தோள்பட்டை மேலேயும், இடது உள்ளங்கையை இந்த மாதிரி வலது தோள்பட்டையிலையும் வைக்கணும். இதில் அப்படியே நேராக பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, அண்ட் ஸ்டாப். காலை சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே, ஸோ அடுத்த ஆசனம் வக்ராசனா, ஒரு ட்விஸ்ட் போஸ். இந்த மாதிரி காலை நீட்டி நேராக உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ வலது பக்கம் இந்த மாதிரி கால் முட்டியை மடக்கி உங்களுடைய பாதத்தை உங்களுடைய கால் முட்டி பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகை நேராக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வலது கையை கீழே வச்சு இந்த இடது கையை நல்லா மேலே தூக்குங்க. தூக்கிட்டு உங்களுடைய எல்போவை இந்த வலது கைக்கு இந்த பக்கம் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஓவர் பண்ணி கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இந்த கால் பாதத்தை இந்த மாதிரி நீங்கள் பிடிக்கணும். ஸோ கால் பாதத்தை பிடிக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி கையை கீழே வச்சுக்கோங்க. கீழே வைக்கிறதும் கஷ்டமாக இருந்தால் இந்த கால் முட்டியை பிடிக்க பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால், மெதுவாக இந்த கையை அந்த பக்கம் உடம்புக்கு நேராக சென்டரில் வச்சு அப்படியே திரும்பி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த முட்டியை மட்டும் நல்லா லாக் பண்ணிவிட்டு கையை இந்த மாதிரி வச்சு இந்த கையை உடம்புக்கு நேராக சென்டரில் வச்சுட்டு நல்லா திரும்பி பாருங்கள். ரிலாக்ஸ். ஸோ அதே மாதிரி அடுத்த பக்கம் பண்ணணும். கையை மேலே தூக்கணும். எல்போவை நல்லா முட்டிக்கு அந்த பக்கம் கொண்டு வந்து முடிஞ்சால் பாதத்தை பிடிங்க, இல்லை கையை இதே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கையை உடம்புக்கு நேராக சென்டரில் வச்சு உடம்புலாம் சாய்க்கக்கூடாது, கழுத்தை மட்டும் அப்படியே திரும்பி பார்க்கணும். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஓகே, அடுத்து மகராசனா, இந்த crocodile போஸ். இந்த மாதிரி சாதாரணமாக படுத்துருங்க. படுத்துட்டு உங்களுடைய 2 கை எல்போவையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஸோ கழுத்தை ஒரு பக்கமாக திருப்பி இந்த கையில் அவங்க தலையை வச்சு இந்த மாதிரி சாதாரணமாக படுத்துருக்கணும். ஸோ அதே மாதிரி கழுத்தை திருப்பி அந்த பக்கம். ஸோ இதில் ஒரு 5 வினாடி 10 வினாடி இல்லை 30 வினாடி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்த ஆசனம் பார்த்தீங்கன்னா புஜங்காசனம். ஸோ இந்த மாதிரி குப்புற படுத்துக்கோங்க. காலை நீட்டி வச்சு பின்னாடி பாதத்தை ஃப்ளாட்டாக விட்டுருங்க. உங்களுடைய கைகளை இந்த மாதிரி தோள்பட்டைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சைடில் வச்சிடணும். ஸோ வச்சதுக்கப்புறம் மெதுவாக உங்களுடைய செஸ்ட்டை மேலே தூக்கணும். இந்த கையை ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ண வேண்டாம். இந்த எல்போவை அப்படியே பெண்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா மேலே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடணும். சலபாசனா, இந்த மாதிரி படுத்துக்கோங்க. ஸோ படுத்துட்டு உங்களுடைய 2 கைகளையும் இந்த மாதிரி உடம்புக்கு அடியில் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணோம், உங்களுடைய சின் வந்து தரையில் இருக்கணும். ஸோ மெதுவாக என்ன பண்ணணும்னா, உங்களுடைய காலை சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு 2 காலையும் முட்டியை மடக்காமல் மெதுவாக மேலே தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸோ எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணால் போதும்.
நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அடுத்ததாக சேது பந்தாசனா. இந்த மாதிரி படுத்துக்கோங்க. ஸோ படுத்துட்டு கால் முட்டியை மடக்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். உங்களுடைய காலை வந்து இந்த மாதிரி கணுக்காலில் நல்லா பிடிக்கணும். ஸோ நல்லா பிடிச்சிட்டு, ஒருவேளை கணுக்காலில் பிடிச்சி பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி குதிங்கால் கிட்ட ஹீல் கிட்ட பிடிச்சிக்கோங்க. இல்லை எனக்கு பிடிச்சி பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கணுக்காலில் பிடிக்கணும். ஸோ பிடிச்சிட்டு என்ன பண்ணணும், மூச்சு இழுக்கணும். மூச்சை விட்டுட்டு இடுப்பை மட்டும் நல்லா மேலே தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இல்லை எனக்கு மொத்தத்திலே பிடிச்சி பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் கையை ஓப்பனில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுட்டு இதில் அப்படியே என்ன பண்ணுங்கள், இடுப்பை மட்டும் நல்லா மேலே தூக்கணும். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. பார்த்தீங்கன்னா உத்தான பாதாசனா. இந்த மாதிரி படுத்துக்கோங்க. காலை சேர்த்து வச்சுக்கணும். கையை இந்த மாதிரி உடம்புக்கு பக்கவாட்டில் வைக்கணும். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணணும், நல்லா மூச்சு இழுக்கணும். மூச்சை விட்டுட்டே கால் முட்டியை மடக்காமல் மெதுவாக என்ன பண்ணணும், தரையிலேருந்து ஒரு 45 டிகிரி இந்த மாதிரி தூக்கி நீட்டி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அடுத்த ஆசனம் அர்த்த ஹலாசனா. அதே மாதிரி கையை இந்த மாதிரி சைடில் வச்சுருங்க. காலை சேர்த்து வச்சுக்கணும். கால் முட்டியை மடக்காமல் இந்த மாதிரி காலை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸோ 90 டிகிரி இந்த மாதிரி நேராக வைக்கணும். ஸோ இதில் 10 வினாடி அப்படியே வச்சுருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மூச்சு. ஸோ அடுத்த ஆசனம் பவன முத்தாசனா. கால் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுட்டு உங்களுடைய கால் முட்டியை இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். சில இந்த மாதிரி லாக் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி காலை வந்து பக்கவாட்டில் பிடிச்சிக்கோங்க. ஸோ பிடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மெதுவாக உங்கள் தலையை தூக்கி உங்களுடைய இந்த முட்டியை வச்சு உங்களுடைய கால் நாடியை தொட முடியுமான்னு பார்க்கணும். முடியாதவங்க நெத்தியை வச்சு முட்டியை தொட்டால் போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஆசனம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே சாந்தி ஆசனா. காலை நீட்டி இந்த மாதிரி கையை சைடில் வச்சு உள்ளங்கை மேலே பார்க்க இருக்கணும். உடம்பை ஃபுல்லாக அப்படியே தளர்வாக விட்டுருங்க. ஸோ கண்ணை மூடிக்கோங்க. ஸோ கண்ணை மூடி இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் உடம்பை ஃபுல்லாக அப்படியே ரிலாக்ஸ் மூடில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா கிரியாவில் ஒரு பயிற்சி, இந்த கபாலபதி. ஸோ இந்த மாதிரி பத்மாசனா போட்டுக்கோங்க. பத்மாசனா போட முடியாதவங்க நார்மலாக சப்பனக்கால் சுகாசனா போட்டுட்டு இந்த மாதிரி நேராக உட்காரணும். 2 கையிலையும் இந்த மாதிரி சின்முத்திரா வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மூச்சை வெளியே மட்டும் விடணும், எக்ஸேல் பண்ணணும். மூச்சை ஒவ்வொரு தடவை எக்ஸேல் பண்ணும்போதும் உங்களோட வயிறை வந்து நல்லா உள்ளே தள்ளணும். ஸோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மூச்சை வெளியே எக்ஸேல் பண்ணணும். நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காக வயிற்றில் கையை வச்சு பண்ணுறேன். மூச்சை ஒன்லி எக்ஸேல் மட்டும் பண்ணணும். ரிலாக்ஸ். நீங்கள் 2 கையிலையும் சின்முத்ரா வச்சுட்டு தான் இந்த பயிற்சியை பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக நாடி சுற்றி பிராணாயாமா. மூச்சு பயிற்சியில் ஒரு பிராணாயாமா. முதுகை நேராக வச்சுக்கோங்க. இடது கையில் சின்முத்ரா வச்சுக்கணும். வலது கையில் இந்த மாதிரி நாசிக முத்ரா, அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மட்டும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பெருவிரலை வச்சு வலது நாசியில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இடது பக்கம் மூச்சை நல்லா இழுக்கணும்.
இப்போ இடது பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது பக்கமாக மெதுவாக மூச்சை விடணும். ஸோ வலது பக்கம் நல்லா மூச்சு இழுங்க. வலது பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக இடது பக்கம் விடணும். ஸோ இது நாடி சுற்றில இது ஒரு ரவுண்டு. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு 5 ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து சீத்தளி பிராணாயாமா. இந்த சீத்தளி பிராணாயாமா முதுகை நேராக உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கையிலே சின்முத்ரா. உங்களுடைய நாக்கை வந்து இந்த மாதிரி வெளியில் நீட்டி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கணும். நாக்கை இந்த மாதிரி சுருட்டி வச்சு அந்த ஹோல் வழியாக நல்லா மூச்சை இழுக்கணும். ஸோ இழுத்ததுக்கப்புறம் மெதுவாக மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை வெளியில் விடணும். நாக்கை வெளியே நீட்டுங்க. அப்படியே ரோல் பண்ணி வச்சுக்கணும். மூச்சு அப்படியே மூக்கு வழியாக எக்ஸேல். மூச்சு இதே நீங்கள் ஒரு 5 தடவை 10 தடவை இந்த சீத்தளி பிராணாயாமத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா பிரம்மரி பிராணாயாமா. இதில் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கை பெருவிரலால் இந்த மாதிரி உங்களுடைய காதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கை விரல்களை உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர்த்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தாடையில் சுட்டு விரல், ஸோ மூக்குக்கு நடுவில் இந்த மாதிரி மோதிர விரல், அதுக்கப்புறம் நடுவிரல், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆள்காட்டி விரல். ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மூச்சை இழுக்கணும். ஸோ மூச்சை இழுத்துட்டு மூச்சை விடும்போது ஸோ நீங்கள் ஒரு ஹம் சவுண்டு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த வண்டு இரைச்சல் மாதிரியான ஒரு சத்தம் கொடுக்கணும். காதை நல்லா பொத்திக்கோங்க. மூச்சை இழுக்கணும். இப்போ அப்படியே ஹம்மிங் சவுண்ட். அதுக்கப்புறம் மூச்சு இழுத்து விடுங்க. ரொம்ப லென்த்தாக பண்ணணும்னு இல்லை. ஆரம்பத்தில் முதல்ல பண்ணுறவங்களுக்கு ரொம்ப லென்த்தாக பண்ண முடியாது. தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணால் இது வந்து ரொம்ப லென்த்தாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய அந்த ஆள்காட்டி விரலை வச்சு காதை அந்த மாதிரி ஒத்திக்கோங்க. ஸோ இதில் நல்லா மூச்சு இழுக்கணும். இப்போது அப்படியே ஹம்மிங் சவுண்ட். ரிலாக்ஸ். ஸோ இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நல்லா கண்களை மூடி ஒரு தியான பயிற்சி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தியான பயிற்சி தெரியுமோ நீங்கள் அதை பண்ணுங்கள். இல்லை எனக்கு எந்த தியான பயிற்சியும் தெரியாது அப்படிங்கிறவங்க நல்லா நேராக உட்காந்து கண்ணை மூடி உடம்பை நல்லா தளர்வாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு உங்களுடைய புருவ மத்தியில் உங்களுடைய கவனத்தை வச்சு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தியான பயிற்சியில் உட்காரணும். ஸோ இந்த பயிற்சியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த சாந்தி மந்திரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மந்திரம் எல்லோரும் ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ரேயர் போஸ். ஸோ நீங்களே உங்களுக்குள்ளே நல்லா வேண்டிக்கோங்க. ரிலாக்ஸ்.